பூரணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இயேசுகிட்ட 3 நாட்களாக பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இவங்களை பசியை அனுப்ப எனக்கு மனசு இல்லை, ஆகாரம் கொடுங்க அப்படின்றாரு. சீசரில் எல்லாம் பேண்ட்டில் கையை விட்டு இப்படி காட்டுறாங்க. ஒன்றும் இல்லை சார், இருந்த கொஞ்சத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. கொஞ்சம் அப்போ கொஞ்சம் மீனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவர் ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்றாரு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்களாம். மீத கூடைகள் எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலர்கள் நடந்து வந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எனக்கு ஒரு கடவுளை தெரியும். அந்த கடவுள் ஒரு மனுஷனுக்கு குறையை கொடுக்குற கடவுள் கிடையாது, ஒரு மனிதனுடைய குறையை நிறைவாக்குகிற கடவுள். ஹல்லேலூயா. அவன் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவனாக்கா, 10 ரூபா கேட்டீங்கன்னாக்கா 2 ரூபா வச்சு நீ எப்படி வாழ்கிறேன்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறவர் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் நான் வீட்டில் கொஞ்சம் பைபிள் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தேன். தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் நமக்கு காரியங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அப்படின்ற வார்த்தையை நான் சொன்னேன். உள்ள கடவுள் சொன்னார், வசனத்தை மாற்றி சொல்கிற டேனியல், அது அப்படி வராது, எடுத்து படி அப்படின்னாரு. என் பையனை கூப்பிட்டு சொன்னேன், வசனத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லி பாடுங்க. அவன் வசனத்தை பார்த்துட்டு சொன்னான், வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். நான் பாட்டு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். நினச்சிட்டு வேண்டிக் கொள்வது கிடையாது, நீ வேண்டிக் கொண்டதை நினைக்கிற வித்யா, அதை விட நான் அதிகமாக செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம நிறைய வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. பைக்கில் போகும்போது வேண்டிக்கிறோம், வீட்டில் உட்காந்துருக்கும்போது வேண்டிக்கிறோம், ஜபத்தில் வேண்டிக்கிறோம், சபையில் உட்காந்து வேண்டிக்கிறோம். இதெல்லாம் நடக்கணும் கர்த்தாவே, இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், இதெல்லாம் முடியணும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் வரணும் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொண்டதை நினச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறேன். வேண்டிக் கொள்ளுவீங்க, ஆனால் வேண்டாததை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. விரும்பினதை வேண்டிக் கொள்ளுவீங்க, வேண்டாததை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லி தெரியுங்களா? நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கடவுள் சொல்கிறாரு, என்கிட்ட நீ வேண்டிக்கிற விஷயம் இருக்குது பற்றி, அந்த விஷயங்களை வாழ்க்கையில் எப்படி நடக்கும்னு நினைக்க ஆரம்பி, எப்படிலாம் நான் செய்வேன்னு யோசிச்சுப்பாரு. உன் கற்பனையை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓட விடு, கற்பனை சக்தியை இயக்கிவி, இமேஜினேஷன் பவரை உன் வாழ்க்கையில் ஆப்ரேட் பண்ணு. நீ எவ்வளோக்குள்ள நினைக்கிறியோ அதை விட ஒரு படி தேவன் மேலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ ஒரு இடத்துல உங்களை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்குறாங்க. இன்னும் 1 hour இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்கக்கா, கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல், நம்ம போக வேணாம் அப்படின்னு வீட்டில் உட்காந்துருவீங்களா? இல்லை பைக் ரிப்பேர் ஆச்சு, சரி வேறு ஏதாச்சும் பைக் வாங்கிட்டு போகலாமா, இல்லை ஓலா பைக்கில் போகலாமா, ஆட்டோவில் போகலாமா, காரில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு உங்கள் மனசு ஆராயுமா ஆராயாதா? கட்டாயம் செக் பண்ணுவீங்க. நடந்து போகிற தூரமாக தான் நடந்து போயிடுவீங்க. ஆட்டோ டக்குன்னு உங்கள் மைண்ட் என்ன பண்ணுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. கடவுள்னு யோசிக்கிறீங்க, இல்லை பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணி வீட்டில் போய் உட்காந்து ட்ரெஸ்லாம் கழட்டி மாட்டிட்டு கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல் அப்படின்னு படுத்துருவீங்களா? நீங்கள் அதில் கலந்து கொள்கிற ஆளாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? படப்படன்னு உங்கள் மனசு யோசிக்கும். எந்தெந்த ஆங்கிள் அதில் போகலான்னு யோசிப்பீங்க, எப்படி அங்கே ரீச் பண்ணலான்னு யோசிப்பீங்க. அங்கே கட்டாயம் போய் சேர்றதுக்கான உங்களால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். ஆமாவா இல்லைங்களா? ஸோ உங்களை ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டாங்க, அங்கே போகணுன்றதற்காக ஒரு அசம்பாவிதம் நடந்த பொழுதும் அதை தாண்டி எப்படிலாம் இங்கே ரீச் பண்ணலான்ட்டு யோசிக்கிறீங்களா மனசில்? அதுதான் கடவுள் சொல்கிறாரு, அப்படிலாம் யோசிக்கிறியே, என் வசனம் உன் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொன்ன உடனே போய் சோர்ந்து போய் படுத்துடுற. என் வசனம் வாழ்க்கையில் எப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு. பைபிளை நான் யாருக்கெல்லாம் எப்படிலாம் செஞ்சுருக்கிறேன், எப்படிலாம் அவங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, எப்படிலாம் அவங்க அதை எங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க, அதை யோசிச்சுப்பாரு, அதை திங்க் பண்ணிப்பாரு. அந்த வாக்குத்தத்தை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதான் பைபிள் சொல்லுது, எறும்பு நிலத்தில் போய் சோம்பேறியே எறும்பு நிலத்தில் போய் கற்றுக்கொள் அப்படின்றாரு. சார் என்ன சார் கற்றுக்கொள்ளணும்? அது மழை காலத்தில் போய் அதனால் உணவை சேகரிக்க முடியாதான், அதனால் வெயில் காலத்தில் என்ன பண்ணுனாக்கா தனக்கு வேண்டிய உணவுகள்லாம் என்ன பண்ணுங்க கொண்டு போயிட்டு சேர்த்து வச்சிருமா. ஒரு சின்ன எறும்புக்குள்ள அவ்வளவு ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்றால், எறும்பு எவ்வளோ பெருசு இருக்கும்? கடுகு விதை அளவு இருக்கும் எறும்பு, தள்ளோண்டு இருக்கும். அந்த சின்ன எறும்புக்குள்ள ஒரு மூளையை வச்சு அந்த மூளைக்குள்ள
ஒரு அபார ஆற்றலை வச்சு அந்த எறும்பு மழை காலத்தை அறிஞ்சு வெயில் காலத்தில் உணவை தேடி அது கொண்டு போய் சேஃபான இடத்துல வச்சு மழை காலத்தில் வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து சாப்பிடுவதற்கு அதனுடைய மைண்டு அவ்வளவு ஆக்டிவாக வேலை பார்க்குதுனாக்க 6 அடி உயரம் உள்ள நீங்கள் 150-200 கிராம் மூளையை உங்களுக்குள்ள கடவுள் வச்சிருக்கிறாரு. சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வச்சிருக்கிறாரு. வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் எதற்கு அப்படின்னாக்க, ஒன்று நடக்கவில்லை என்ற பொழுது அதை நினைத்து சோர்ந்து போய் படுப்பதற்காக அல்ல, அதை எப்படியும் நடத்தி காட்ட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுவதற்காகத்தான் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பிரசன்ஸை கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாருனாக்க, நீங்கள் சோர்ந்து தோல்வியில் இருப்பதற்கல்ல, நீங்கள் உற்சாகத்தோடு ஜெயத்தில் வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மாலை வேளையில சொல்றேன், ஒரு இடத்துக்கு போறதுக்கு எப்படிலாம் நீங்க டிரான்ஸ்போர்ட் யோசிக்கிறீங்களோ அப்படி கடவுளுடைய வாக்குத்தத்தம் எப்படிலாம் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நடக்காத காரியங்களை யோசிச்சு பார்க்காதீங்க. கடவுள் சொன்னது இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கும்னு அதை யோசிச்சு பாருங்க. திங்க் பண்ணி பாருங்க. இப்படி செய்வாரா கடவுள்? இப்படி செய்வாரா? இப்படி செய்வாரா? நான் வேலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். யாராச்சும் ஃபோன் பண்ண, எனக்கு தெரியாதவங்க ஃபோன் பண்ண வச்சுங்களேன், முதல்ல சில நம்பர்ஸ் எடுக்க மாட்டேன், ஸ்பேம்னு வரும், விட்டுருவேன். இப்போ சில நம்பர்ஸ் வந்தால் எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன்னாக்க, நான் கடவுள்கிட்ட ஒரு நல்ல வேலை கேட்டிருக்கிறேன், உயர்வான ஒரு வேலையை கேட்டுக்கிறேன். அந்த வேலைக்கான அழைப்பாக இது இருந்துச்சுனாக்கா டக்கு அதை எடுத்து கால் பண்ணுறேன். யார்ட்டு கேட்டாக்க, நாங்கள் எல்ஐசிலேருந்து ஃபோன் பண்ணுறோம். சே, திருப்பி ஒரு கால் வருது, திருப்பி எடுக்கிறேன். சார், நாங்கள் இண்டஸ் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், உங்களுக்கு லோன் வேணுமா? என்னடா அது? திருப்பி ஃபோன் பண்ணுறோம். சார், நாங்கள் வந்துட்டு ரெடில்ஸில் வந்து ஃப்ளாட் போட்டிருக்கோம், உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணுமா? அப்படியே சோர்ந்து போகுது. என்னடா நான் ஆசைப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு காலும் வந்துட்டு அன்வான்ட் கால்ஸாக இருக்குது. அதனால் கடவுள் சொன்னார், உனக்குள்ள எதிர்பார்ப்பு உள்ள எலும்ப 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 நீ அதன் கிட்ட அருகில் நெருங்கி கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. சார், எதிர்பார்ப்பு இல்லைனாக்க நீங்கள் அதை விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கோ அப்போ நீங்கள் அது பக்கத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குதோ அது நடக்காதுன்னு நினச்சி பின்னாடி போகாதீங்க. அதை கர்த்தர் எப்படியும் எந்த வழியிலலாம் செய்ய போகிறான்னு சொல்லி உங்கள் மனசை ஆராயட்டும். அப்படியே யோசிச்சு பார்க்கட்டும். எப்படிலாம் கிடைக்கும்னு சிந்திச்சு பாருங்க. அதை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் எடுங்க. ஸ்டாலின் ஐயா 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். ஆமாவா இல்லைங்களா? அது சில பேருக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. ஆனாலும் அதை வாங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனாங்க, பேங்க்குக்கு போனாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அந்த 2000 ரூபாயை வாங்கியே ஆகணும்ன்ட்டு அவ்வளோ பிரயாசப்பட்டீங்களே. ஏன் கடவுளுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு பிரயாசப்பட மாட்டீங்க? அது உங்களுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அப்படியே பார்க்குறாங்க, தம்பி ஏதோ பேசிகிட்டு இருக்கிறார் போல், இன்னும் செய்திக்கு வரல. செய்திக்குள்ளே வந்துட்டேன். நான் செய்திக்குள்ளே வந்து 10 நிமிஷம் ஆச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறீங்களோ அதை விட அதிகமாக கடவுளுடைய வார்த்தைக்கு பிரயாசப்படுங்க. ஏன் தெரியுங்களா? அதை காட்டிலும் இது விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளாம் ஹிந்துலேருந்து வந்த மக்கள் தான். நம்மளுக்கு பிரசாதம்னா என்னன்னு தெரியும். கோயில் பிரசாதம், சமைக்கப்பட்ட சாதம் சாமிக்கு படைக்கப்பட்ட பின் அது பிரசாதமாகிறது. ஆமாம் இல்லைங்களா? வெளியில் சமைக்கிறாங்க, சாதம், புளியோதரை, லெமன் ரைஸு, சக்கரை பொங்கல் எல்லாம் சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு கோயிலுக்குள்ளே கொண்டு வராங்க. கோயிலுக்கு கொண்டு வந்து கடவுளுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த சாமிக்கு முன்னாடி வச்சு எல்லாம் பூஜைலாம் பண்ண பிறகு எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே இப்போ அது என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க? புளி சாதம், சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா? வாங்க சாமி பிரசாதம் கொஞ்சம் வாங்கிக்கிங்க கையில். எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தால் கூட என்ன பண்ணுவான்? கையை போட்டு வாங்கி சாப்பிடுவான். அப்போ சாதாரணமாக சமைக்கப்பட்ட சாதம் சாமிக்கு படைக்கப்பட்ட பின் அது பிரசாதமாக மாறுகிறது உண்மை என்றால், நான் சொல்லுகிறேன், சாதாரண மனிதர்களாகிய நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து உட்காரும் பொழுது நீங்கள் அசாதாரணமான மனிதர்களாய் மாற்றப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் சார், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சாப்பாடு கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் பிரசாதம் ஆகுது அப்படின்னாக்க, ஒரு ஒயிட் பேப்பரு ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் போயிட்டு வெளியே வரும்போது பிரிண்டட் பேப்பராக வெளியில் வருதுனாக்க, நான் தேவனுடைய மனிதன், நான் தேவனுடைய பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து விட்டு நான் வெளியிலே வரும் பொழுது நான் அசாதாரணமான மனிதனாய் மாற்றப்பட்டு வருகிறேன். கடவுளுடைய பிரசன்னத்தை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது பாட்டு பாட போகிறேன், செய்தி கேட்க போகிறேன்ற மனநிலையில் வரக்கூடாது. இன்றைக்கி அதான் எடுத்து வந்திருக்கேன் செய்தி. கோயிலுக்கு வரும்பொழுது நான் பாட்டு பாட போகிறேன், ஆராதிக்க போகிறேன், செய்தி கேட்க போகிறேன்ற மனநிலையை தாண்டி இன்னொரு மனநிலை என்ன தெரியுங்களா? நான் என் தேவனை பார்க்க போகிறேன். தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஏன் மகிழ்ச்சியாக இருந்தார்?
அங்கே காட்ஸ் பிரசன்ஸ் இருக்குது, தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. அந்த தேவனுடைய பிரசன்னம் என்னை சுத்திகரிக்கக்கூடியதாய், என்னை குணமாக்கக்கூடியதாய், என் மனதை மாற்றக்கூடியதாய், என்னை வேறு மனுஷனாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் தான் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் சொல்றேன், நீங்கள் ஆலயத்திற்கு இனி வருகிற நாட்கள் எப்படி தான் வரணும்? நான் ஆலயத்திற்கு போறேன், நான் போய் தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வர போறேன், சுகத்தை பெற்றுக்கொண்டு வர போறேன், நன்மையை பெற்றுக்கொண்டு வர போறேன், விடுதலை பெற்றுக்கொண்டு வர போறேன், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வர போறேன் அப்படின்ற மனநிலையோடு வாங்க. அப்படி வந்து கடவுளுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்தீங்கன்னாக்க நீங்கள் வெளியில போகும் பொழுது வரும்பொழுது சாதாரண மனிதர்கள். ஆனால் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து விட்டு ஒரு மனிதன் வெளியிலே போகும் பொழுது அவன் அசாதாரண மனிதனாய் மாற்றப்பட்டுத்தான் வெளியிலே போவான். அல்லேலூயா. உங்களால முடியாததை உங்களை கொண்டே தேவன் செய்யும்படி செய்வார். எனக்குள் இயங்குகிறவரும் என்னை இயக்குகிறவரும் ஆகிய தேவன் என்னால் இயலாதவைகளை எல்லாம் என்னை கொண்டே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயலும்படி செய்வார். அல்லேலூயா. சில பேர் கேட்குறாங்க, இந்த வசனம் எங்கே சார் இருக்குது பைபிளில்? நாங்கள் படித்தது இல்லையே. இந்த வசனம் பைபிளில் கிடையாது, பைபிள்லேருந்து எடுத்து நான் எழுதி வச்சுருந்தேன். எனக்குள் இயங்குகிறவரும் என்னை இயக்குகிறவரும் ஆகிய தேவன் என்னால் இயலாதவைகளை எல்லாம் என்னை கொண்டே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயலும்படி செய்வார். உங்களால் என்ன முடியலன்னு நினைச்சீங்களோ அதை உங்களை கொண்டு தான் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க பெரிய திட்டங்களை தீட்டலாம், பெரிய பெரிய காரியங்களை யோசிக்கலாம், லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் 1000 காரியங்களை யோசிக்கலாம். ஆனால் கடவுள் ஸ்டாண்டர்டாக இருப்பார். உன்னால் முடியாததை உன்னை கொண்டு தான் தேவன் செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் மனசு வேற எங்கேயோ அலைப்பாய்த்து கொண்டு இருக்கலாம். அவங்களால முடியுமா, அதனால முடியுமா, இதனால முடியுமா, இப்படி முடியுமா? இன்னைக்கு கர்த்தர் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. உன்னால் முடியாததை உன்னை கொண்டு உனக்குள்ளே இருந்து தான் அவர் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீங்க. வீட்டுக்கு போகும்போது சொல்லிகிட்டே போங்க, சமைக்கப்பட்ட சாதம் சாமிக்கு படைக்கப்பட்ட பின் பிரசாதமாக மாறும் என்றால், தேவனுடைய பிரசன்னத்தில் வந்த சாதாரண மனிதன் அவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது அசாதாரணமான மனிதனாய் மாற்றப்படுகிறான். நான் சொல்லுகிறேன், நீங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக கடவுள் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவங்க தான் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், அந்த மாலை வேளையில் கர்த்தர் நல்லவர், உங்களோட இடைப்படுவார். ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. கனமும் இருக்கிறது. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி தான் நான் என்ன பேசிட்டு வரேன்னாக்க, தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆசீர்வாதமும் என்ற தலைப்பில் உங்களுடைய கடவுளுடைய வார்த்தை இடத்துல பேசி கொண்டு வருகிறேன். அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இந்த செய்தி ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு கர்த்தருக்கு உண்மையாக தினந்தோறும் நான் காலையில் படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும் பொழுது நான் சொல்லுகிற வார்த்தைகளில் முதல் வார்த்தை இந்த வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? பிரசங்கிக்கிறேன்னா அந்த வார்த்தைகளை வந்துட்டு விசுவாசித்து அதை சொல்லி அது என் வாழ்க்கையில் வேலை செய்யும் பொழுது தான் அதை பார்க்குற உங்களுக்கும் அதை சொல்லணுன்ற ஆசை உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ அதன் வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. காலையில் பெட்லேருந்து எழுந்திரிச்சோன்னு இந்த வார்த்தையை சொல்லுவேன். முதல் 4 காரியங்களை சொல்லுவேன். ஒன்று சொல்லுவேன். 2வது பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்கள் உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். அடுத்த ஒரு வசனம் சொல்லுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அடுத்து இன்னொரு காரியம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? கர்த்தர் தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4 காரியங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருகிறேன். அதை சொல்ல அது எனக்குள்ள ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். சீக்கிரத்தில் இந்த 4 வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை தேவன் எனக்குள்ளே கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். எனக்குள்ள மாத்திரமில்லை, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அதை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் வலது கையில் தீர்க்காயுசும் என் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அது தேவன் கொடுக்கணுன்ட்டு விரும்புகிறாரு. அது நமக்குரியது. இந்த செய்தி எடுத்துகிட்டு வரும்பொழுது கடவுள் சொன்னார், தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரர்களிடத்தில் பேச போகிறாய் என்ற உணர்வோடு கூட போய் பேசு. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்களாம் யாருங்க தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரங்கள்ட்ட பேசும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வீட்டுடைய சொந்தக்காரங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கும் ஒரு வீட்டினுடைய வாடகைகள் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாவா இல்லைங்களா?
இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்குங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் பேச முடியாது, ஏன்னா அவங்க வாடகைக்கு இருக்கிறாங்க. ஆனால் சொந்தக்காரங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி பேசுவீங்க? வீட்டு சொந்தக்காரங்கள்ட்ட ரொம்ப உரிமையாக பேசுவீங்க. சார் இந்த வீட்டினுடைய காரியங்கள் என்ன ஏதுன்னு பேசுவீங்க. அதே போல் ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளிடத்தில் பேசும் பொழுது, அவன் அந்த வார்த்தைகள் எடுத்து சொல்லும் பொழுது, அதற்கு சொந்தக்காரவங்கள்ட்ட பேசும் பொழுது தான் அவன் ரொம்ப டீப்பாக பேசுவான். அதை கவனிக்கிறவங்க சொந்தக்காரவங்கள போல அந்த வார்த்தையை கவனிக்கணும். எனக்கு சொந்தமானதில் கர்த்தர் பேசுகிறார், எனக்கு இது தேவை நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரர்களிடத்திலே என்னை தேவன் பேசும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு கனம் செலுத்துகிறவர்கள் தங்கள் வேலையில் மன அழுத்தம் அடைய மாட்டார்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு யாரு கவனம் செலுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில மன அழுத்தம் இருக்கவே இருக்காது. பாருங்களேன், எத்தனை பேர்த்துக்குலாம் மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு நான் கையை தூக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் கையை தூக்குவீங்க, நிறைய பேர் ஆமையா மன அழுத்தம் இருக்கியா, படிப்பை நினைச்சாலே மன அழுத்தம், டிப்ரெஷனாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, வேலைக்கு போனால் டென்ஷனாக இருக்குது, ரோட்டில் போனால் டென்ஷனாக இருக்குது, குடும்பத்தை நடத்த டென்ஷனாக இருக்குது, வேலை செய்ய டென்ஷனாக இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு டென்ஷன் என்னை ஆட்கொண்டுக்கிட்டே இருக்குது சார். அதுக்கு ஒரு நல்ல மருந்து என்ன தெரியுங்களா? உங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்கான நல்ல மருந்து, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது கவனம் செலுத்துகிறீர்களோ, இஃப் யூ பே அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட், யூ வில் கம் அவுட் ஃப்ரம் த இன்டென்ஷன். அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் இன்டென்ஷனே இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? கடவுளுடைய வார்த்தை கையில் இருக்குது, கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது, ஆனால் இது எதையும் பயன்படுத்த முடியாதவர்களாக வாழ்க்கையில் எப்பயும் டென்ஷன்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாலை வேளையில் ஆலயத்துக்கு வரும்போது எத்தனை பேர் டென்ஷனாக வந்திருப்பீங்க நான் நினச்சி பார்க்குறேன். டைம் ஆயிடுச்சுன்னு ஒரு டென்ஷன், வண்டி கிடைக்கலன்னு ஒரு டென்ஷன், போகும்பொழுது யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா ஒரு டென்ஷன், வழி அடைச்சிருக்குது அதுக்கு ஒரு டென்ஷன், சுற்றி வரணுன்ற ஒரு டென்ஷன், லைஃப் ஃபுல்லாக டென்ஷன்லேயே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கவனமாக கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க உங்கள் லைஃப்பில் இருக்கிற டென்ஷனை தேவன் குறைச்சிக்கிட்டே இருப்பார். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் டென்ஷனே ஆக மாட்டீங்க. இல்லை நான் எவ்வளோ படித்தாலும் மறந்து போயிடுது. அப்போ ஃபஸ்ட்டு பைபிளை படிங்க. பைபிளை படித்தீங்கன்னாக்கா அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அது உங்களுடைய மனதை சலவை செய்யக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளோ படித்தும் மனப்பாடமாகாத பிள்ளைக்கு கடவுளுடைய வார்த்தையை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு திருப்பி பாட புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது, வேத புத்தகத்தை படிச்சுட்டு பாட புத்தகத்தை படிக்கிற பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நாள் தோல்வி அடையவே அடையாது. அந்த பிள்ளை சமுதாயத்தில் ஒரு பெரிய நிலைக்கு தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ அட்டென்ஷன் கொடுங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு அட்டென்ஷன் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் டென்ஷனே இல்லாத வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, 1000 பிரசங்கம் பண்ணாததை ஒரு பிரசன்னம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? 1000 பிரசங்கம் கேட்டும் மாறாதவங்க கடவுளுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய ஒரு பிரசன்னத்தை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுளுடைய பிரசன்னம் அவங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் வேலை செஞ்சுருக்காது. ஆனால் ஒரே ஒரு கடவுளுடைய பிரசன்னம் அவங்களுக்குள்ள முழுவதுமாக இறங்கும் பொழுது அந்த பிரசன்னம் அவர்களை வேறு மனிதர்களாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம் பிரசங்கத்திற்காக அல்ல, பிரசன்னத்திற்காக கடந்து வரங்க. பிரசன்னத்தோடு கூடிய பிரசங்கம் பிரசாதமாக உங்கள் வாழ்க்கையில் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது மாத்திரம் கிடையாது, போன வாரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னேன், அதுலேருந்து கடந்து போகலான்னு விரும்புகிறேன். மருத்துவ சுகம் மருத்துவமனையில் கிடைக்கும், தெய்வீக சுகம் தேவ பிரசன்னத்தில் தான் கிடைக்கும். மருத்துவ சுகம் எங்கே கிடைக்கும்? மருத்துவமனையில் தான் கிடைக்கும். தெய்வீக சுகம் எங்கே கிடைக்கும்? தேவ பிரசன்னத்தில் தான் கிடைக்கும். அப்போ மருத்துவ சுகம் வேணுன்றவங்க கட்டாயம் மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும். மருத்துவமனைக்கு போகாமல் சுகம் பெறும் அப்படின்னாக்கா கட்டாயம் சுகம் கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் மருத்துவ சுகத்தை சார்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா தான் நல்லாவீங்க. அதனால் நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறது நல்லது. ஆனால் தெய்வீக சுகத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது தான் தெய்வீக சுகம் அவர்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், கடவுளுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது கேட்டுட்டு போகிறதுக்காக வராதிங்க, வாங்கிட்டு போகிறதுக்காக வாங்க. ஹல்லேலூயா. நம்பி வாங்க, வாங்கிட்டு போங்க. ஹல்லேலூயா. நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்கன்றதுலாம் முடிஞ்சு போச்சு. நம்பி வாங்க, வாங்கிட்டு போங்க. கேட்டுட்டு போகிறதுக்காக வராதிங்க. கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டீங்கன்னாக்கா போயிடும். போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ண அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியாது. என்ன பிரசங்கம் பண்ணேன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லாம் அவங்க மூஞ்சியை பார்ப்பீங்க. இந்த வாரம் பிரசங்கத்தை கேட்க வந்தால் போன வாரம் பிரசங்கத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போன வாரம் உங்கள் மத்தியில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? போனால் என்ன நடந்துச்சு? அந்த சாந்தியக்கா கால் முடியாமல் வந்தாங்களா, எந்திரிச்சு நடந்துட்டாங்கப்பா கடவுளுடைய ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது. மறக்குமா மறக்காதா?
பிரசங்கம் மறந்துடுது, அற்புதம் மறக்க மாட்டேங்குது. அப்பதான் கடவுள் சொல்றாரு, என்னுடைய ஆலயம் வந்து பிரசங்கிக்கிற இடம் மாத்திரம் அல்ல, பெர்ஃபார்ம் பண்ணுகிற இடமாகவும் கூட இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசன்னத்துல ஒரு பெரிய ஆவலோடு எதிர்பார்ப்போடு கூட கடந்து வாங்க. கடவுளுடைய ஆலயத்துக்கு போறேன், நான் சுகத்தோட கடந்து வர போகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? எங்க போற? சபைக்கு போறேன். என்ன இருக்கும் இங்க? அங்க 2 பாட்டு போடுவாங்க, அப்புறம் காணிக்கை போடுவோம், அப்புறம் அப்புறம் 1 ஹவர் ஒருத்தர் பேசுவார், அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் மட்டும் வந்துகிட்டே இருப்போம். இதே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா? இதே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது மாறணும். எப்படி மாறணும் தெரியுங்களா? எங்கே போகிற? எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன். என்ன கொடுப்பாரு? சுகம் கொடுப்பாரு, அற்புதம் கொடுப்பாரு, நன்மை கொடுப்பாரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு, உயர்வு கொடுப்பாரு, பெருக்கம் கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு. வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் கொஞ்சம் கூட வரவா அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வச்சு தான் மற்றவன் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடியவனாக இருக்கிறான். சர்ச்சுக்கு போயிட்டு வர போகிறேன்னு சொல்லக்கூடாது. எங்கள் அப்பாட்ட போயிட்டு வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னா தான் அவனும் யோசிப்பான். ஓ, நமக்கு தெரியாமல் சர்ச்சில் ஏதோ கொடுக்குறாங்க போலப்பா, நம்மளும் போய் அதை வாங்கிட்டு வந்துடணுமா? வந்து உட்காருவாங்க. உட்காரவங்களுக்கு தேவன் அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மாலை வேளையில நான் சொல்கிறேன், மருத்துவ சுகம் மருத்துவமனையில் தான் கிடைக்கும், தெய்வீக சுகம் தேவ பிரசன்னத்தில் தான் கிடைக்கும். கடவுளுடைய ஆலயத்தில் வந்து எனக்கா பிரசன்னத்தில் உட்காடுறீங்க. நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய தீராத வியாதியாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் அதை அவருடைய பிரசன்னம் சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு தான் ஒரு ஊழியக்காரன் தேவை. எதுக்கு தேவை? இதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் ஊழியக்காரனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கடவுள் பேச வைக்கிறார். பேச வார்த்தைகளை எவர்கள் நம்புகிறார்களோ அவர்களுக்குள்ளே தேவன் தெய்வீக சுகத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளை நான் சொல்றேன், இந்த இடத்துல உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தெய்வீக சுகம் வேலை செய்து கொண்டிருக்குது அப்படின்றத நான் நம்புறேன். ஹல்லேலூயா. தெய்வீக சுகத்திற்கு நீங்களாம் சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க. கட்டாயமா தேவன் உங்களை சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஒரு வசனம் எடுத்து வேகமா வாசிங்க, அதுக்குள்ளேருந்து கடந்து போகலாம். சுகத்துக்கு சொந்தக்காரி உணர்வில்லாததினால் வியாதிக்கு வேலைக்காரியாக மாறினாள். இந்த வார செய்தியினுடைய தலைப்பு. ஹல்லேலூயா. சுகத்துக்கு சொந்தக்காரி உணர்வு இல்லாததினால் வியாதிக்கு வேலைக்காரியாக இருந்தாலாம். அது யாரு? அந்த அம்மா யாருன்னு சொல்லி காமிச்சிட்டு தெய்வீக சுகம் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் பேச போகிறேன். லூக்கா 13 எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். தேவ பிரசன்னத்துடன் தேவ வார்த்தையை பிரசங்கிப்பதே தேவ பிரசாதம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துடன் தேவ வார்த்தையை பிரசங்கிப்பதே தேவனுடைய பிரசாதமாக இருக்குது. பிரசாதம் என்ன தெரியுங்களா? நிறைய பேர் சாப்பிட்றதுதான் நினைப்பாங்க. பிரசாதம்னாக்கா கோயிலில் சாப்பாடு கொடுப்பாங்க சார் அப்படின்னு கிடையாது. அந்த காலத்தில் இருந்த மக்கள் அந்த கோயிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவை வந்து சாப்பிடும் பொழுது அவங்க ஆரோக்கியமாகிறத உணர்ந்தாங்க, சுகமாகிறத உணர்ந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டதை உணர்ந்தாங்க. ஆகையினால அப்படிப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றி வந்தாங்கன்னு சொல்லிட்டு இலக்கியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் எவ்வளவுக்கு நம்பிக்கைக்குரியதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்றே தெரியும், தேவனுடைய பிரசன்னத்தோடு தேவனுடைய பிரசங்கத்தை செய்கிறது தான் தேவனுடைய பிரசாதமாய் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்களாம் எங்கே வந்திருக்கிறீங்கனாக்கா பிரசாதத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. பிரசாதம் எதில் இருக்குது தெரியுங்களா? தேவ பிரசன்னத்தோடு கூடிய தேவ பிரசங்கம் தேவ பிரசாதமாய் மாறக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியம் அடையக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிரசாதத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. அப்படி ஒரு பெண்மணி அதை பெற்றுக்கொண்டு அவளை குறித்து தான் பேச போகிறேன். எடுத்து வாசிங்க. லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். இந்த போதகம்ன்ற வார்த்தையை வந்துட்டு பிரசாதம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. இந்த கடவுளுடைய வார்த்தையை நான் எடுத்து மெசேஜ் ரெடி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, இங்கே இல்லை என்றால் பின் எங்கே? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இங்கே இல்லை என்றால் பின் எங்கே அப்படின்னாக்க
கடவுளுடைய ஆலயத்தில் ஒரு சுகம் நடக்கலை, ஒரு அற்புதம் நடக்கலை, ஒருத்தர் குணமாகலை, ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படலை, ஒரு நன்மை உண்டாகலை அப்படின்னாக்க இங்கே நடக்கலைன்னா வேற எங்கே நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கே நடக்காது சார்? இங்கே நடக்காது, வேற எங்கே நடக்காது. இங்கே தான் நடக்கிறதுக்கு 100% அது என்ன பண்ணுதுனாக்க இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இங்கே இல்லை என்றால் வேற எங்கே? அதனால் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்படுவாங்க, இங்கே எனக்கு கர்த்தர் செய்ய போகிறார், இங்கே எனக்கு கொடுக்க போகிறார், இங்கே என்னை விடுதலையாக்க போகிறார் மனநிலையோடு வந்து உட்காருங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் மனநிலையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கே 10ஆம் வசனம் சொல்லுது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். நான் சொல்லுகிறேன், இயேசு பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் அவரை சுத்தி ஒரு பிரசன்னம் இருந்து கொண்டே இருந்தது. அது கேட்கிற மக்களுக்கு பிரசாதமாய் மாறிக்கொண்டே இருந்தது. இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணார். எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாருங்க? ஜனங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் யோசித்தேன், 1 hour பிரசங்கம் பண்ணாலே ஒரு மாதிரி டயர்டாகிடுது, 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் டயர்டாகிடுது. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், காலையில் ஒரு 9 மணிக்கு மைக்கை பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். யோசிப்பேன், என்ன ஆனால் ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு சலிக்கவே சலிக்காது, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. காலையில் 10 மணிக்கு மைக்கை பிடிச்சாருன்னா 6 மணி வரைக்கும் மனுஷன் பேசுவார். உங்களை உள்ள வைப் உண்டாகிக்கிட்டே இருக்கும், ஃபயர் உண்டாகிக்கிட்டே இருக்கும், ப்ரெசன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், எப்படி ஒரு மனுஷன் தொடர்ந்து பிரசங்கிக்க முடியும், அதுவும் பல மணி நேரங்கள் பிரசங்கிக்க முடியும் அப்படின்னாக்க, எவர்களிடத்தில் ப்ரெசன்ஸ் இருக்குதோ அவங்க பிரசங்கித்தால் மட்டும்தான் பல மணி நேரம் உங்களால் உட்கார்ந்து கேட்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ இயேசு எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போனாரோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்திருந்தது. பிரசன்னம் இல்லாத பிரசங்கம் அது வெறுமையான பிரசங்கமாக மாத்திரமே இருக்கும். பிரசன்னத்தோடு கூடிய பிரசங்கமே அது பிரசாதமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இயேசு கிட்ட நான் கற்றுக்கொண்ட ஒண்ணே ஒன்று என்னன்னாக்க, இயேசு எங்கே பிரசங்கம் பண்ணாலும் அங்கே பிரசன்ஸை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அந்த காட்ஸ் பிரசன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்கிற மனுஷனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு பேச மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இயேசு ஒரு ஓய்வு நாளில் போய் என்ன பண்ணானாக்க போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். அங்கே போய் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து கடவுளுடைய வார்த்தையை எடுத்து போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை கேட்கிற மக்களுக்கு அது பிரசாதமாக வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். அப்பொழுது 18 வருஷமா, எத்தனை வருஷங்க? 18 மாசம் கிடையாது. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். அப்படின்னாக்க கூன் விழுந்திருக்கும். கூன் விழுந்தவங்களை பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு வந்து பாதி மட்டும் கூன் விழுந்திருக்கும். சில பேருக்கு என்னன்னாக்க இப்படி கீழே குனிஞ்சாங்கனாக்கா குனிஞ்சது தான், அவங்க யாரை பார்த்தாலுமே இப்படி தான் பார்ப்பாங்க. அவங்களால கொஞ்சம் கூட நிமிர முடியாது, முழுவதுமாக கூன் விழுந்திருக்கும். அந்த கூன் விழுந்தவங்களுக்கு என்ன சொல்றாங்கனாக்கா, மருத்துவ ரீதியா அவங்களுடைய முதுகு எலும்பு முழுவதுமாக வளைந்திருக்கிறபடினாலே ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து நிமித்திர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். அது அந்த பீரியடில் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னாக்க அந்த எலும்பு என்னன்னாக்கா ஸ்ட்ராங் ஆயிருமா. அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுக்க வந்துட்டு அந்த வியாதியோடு அந்த பலவீனத்தோடு தான் அவங்க வாழ்க்கையை கழிக்கணும், அவங்களை சுகமாக்கவே முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷமா அது இருக்குது? 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இது நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே என்ன போட்டிருக்கணும்னாக்கா, அப்பொழுது 18 வருஷமாய் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி இருந்தால், அப்படித்தான் வசனம் வந்திருக்கணும். ஆனால் ஆவியானவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, அது வியாதி அல்ல, அது என்னதுங்க? அது பிசாசினுடைய ஆவியாக இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இன்னைக்கு எல்லா உடல்நல குறைவுகளும் நோய்கள் அல்ல, அவைகள் பிசாசின் தந்திரங்களே. இதை உங்களுக்கு ஒருத்தர் சொல்றதுக்கு ஒரு ஊழியக்காரனை கடவுள் வைத்திருக்கிறாரு. நீங்க வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற வியாதி எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கான நோய் அல்ல, அது உங்களுக்கு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை பிசாசு உங்கள் மேல் வைத்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
சில பேர் உடனே யோசிக்கிறாங்க, நான் கடவுளை கும்பிட்றேன், நான் கடவுளுடைய ஆலயத்துக்கு வருகிறேன், நான் கடவுளை சார்ந்து இருக்கிறேன், அப்படி இருக்கும் பொழுது என் மேலே அப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்குமா, அப்படி என்கிட்ட அது வேலை செய்யுமா அப்படின்னாக்க, அந்த பலவீனப்படுத்தும் ஆவி உங்கள் மேலே இருந்த பொழுது உங்களுக்கு உண்டான பலவீனம், இப்போ அந்த ஆவி இல்லை, ஆனால் அந்த பலவீனத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த யானை குட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்க, குட்டி யானை அந்த குட்டி வந்த உடனே அந்த குட்டி என்ன பண்ணுவாங்கனாக்க, ஒரு கம்பை ஊண்டி அந்த யானையினுடைய காலில் கட்டி, கயிறை கட்டி அந்த கம்பில் கட்டி போடுவாங்களாம். இந்த யானை என்ன பண்ணுனாக்க, கொஞ்சம் நடந்து பார்க்கும்போது அந்த சங்கிலி காலில் கட்டப்பட்டிருக்குல்ல, அந்த கொம்பில் கட்டப்பட்டிருக்கும். சின்ன கொம்பு தான் யானைக்கு ஊண்டி இருப்பாங்க. இழுத்து பார்க்கும், அதனால் இழுக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வரும். இப்போ யானை வளர வளர யானைக்கு ஒரு பெரிய கொம்பு எடுத்து ஊண்ட மாட்டாங்களாம். அதே மாதிரி பாகன் ஒரு சின்ன குச்சியை ஊண்டி காலில் சங்கிலியை கட்டி அந்த கயிறை கட்டி போய் அந்த குச்சியில் சும்மா கோர்த்து விட்டுட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பானா. இப்போ இந்த யானையினால் அதை பிடுங்கி எறிய முடியுமா முடியாதா? யானையினால் கட்டாயமாக அது பிடிங்க எறிய முடியும். ஆனால் யானையினுடைய மனதில், இப்போ கட்டு காலில் இல்லை, யானையினுடைய மனதில் இருக்குது. இப்போ யானையினுடைய மனதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, நம்மளை சின்ன வயசுலேருந்தே சங்கிலியை போட்டு கட்டி அங்கே வச்சிருந்தபடினால, இனி நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம காலை கட்டி அந்த கயிறில் வச்சுட்டாங்கனாக்க நம்மளால் நகர முடியாதுன்ற எண்ணத்தில் என்ன ஆயிருனாக்க, அந்த பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருக்குமா அந்த இடத்துல. அப்போ என்ன நடக்குதுனாக்க, ஒரு விஷயத்தை 5ல் வளையாதது 50ல். அப்போ சின்ன காரியங்களாக இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் பதிச்சிட்டாங்கனாக்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக போனால் கூட அந்த பதிவும் அந்த மனநிலையும் உங்களை விட்டு மாறாததாகவே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 18 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை டச் பண்ணிச்சு. அந்த டச் பண்ண ஆவி அவள்கிட்ட இல்லை இப்போ. ஆனால் அந்த பலவீனத்தை அவள் சுமந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது? நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் உங்களால் சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, விடுதலையோடு, வாழ்வோடு வாழ முடியும் உங்களால். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வியாதி இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் பிசாசு உங்கள் மேலே வச்சு உங்களை அமர்த்தி கொண்டே இருக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க கடவுளை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. 18 வருஷமா அவன் வியாதியில் இருக்கிறா, ஆனால் அது வியாதியே கிடையாது. அந்த வியாதியை சுகமாக்குறதுக்கு இயேசு என்னென்ன காரியங்களை பண்றாரு? அடுத்த வசனங்களை வாசிங்க. 13. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, சிறியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, எப்படி வந்திருப்பா? இயேசு கிட்ட குனிஞ்சத்தில் நிமிராம வந்திருப்பா. அப்படியே கூனி இருந்தவ அப்படியே இயேசு கூப்பிடான்னு சொன்ன அப்படியே நடந்து இயேசு கிட்ட வருகிறா. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை, சொல்லுங்க, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கைகளை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை. சார் 18 வருஷமா வர்றா சார். 18 வருஷமா அந்த வியாதியில் இருக்கிறா. தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறா. அவளுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்லை. என்ன அப்படின்னாக்க, நீ உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த கூன் ஒரு வியாதி அல்ல, அது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியாக இருக்கிறது. அதை நீ கண்டறிந்து அதை அறிந்து கொண்டு அதை நீ என்றைக்கு நீ விளங்கி கொள்ளுகிறாயோ அன்னைக்கு அது உன்னை விட்டு விலகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வியாதியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். அது வியாதியே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சார் டாக்டர் சொன்னார், சார் சர்டிஃபிகேட் இருக்குது என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது சார். என்கிட்ட கூட தான் சர்டிஃபிகேட் இருக்குது. ஓ, நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா? ஆமாம், நான் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னாக்க, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. மருத்துவருடைய சர்டிஃபிகேட்டை காட்டிலும் தேவாதி தேவன் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு எல்லா சர்டிஃபிகேட்டோட விலை உயர்ந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், மருத்துவர்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்டு, நீங்கள் எடுத்த டெஸ்ட்டு, அதை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. சில பேர் எடுத்த டெஸ்ட்டை வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த டெஸ்ட் இப்படி இருக்குது, கூகுளில் போட்டு பார்த்தாக்கா என்ன ஆவரேஜ் இருக்கணும், என்ன மினிமம் இருக்கணும், ஆவரேஜ் என்ன, மினிமம் என்ன, இதில் பார்க்குறாங்க. அப்சர்வேஷன் என்ன வந்திருக்குது, எவ்வளோ வந்திருக்குது,
இதோட இது ஜாஸ்தியாக இருக்குது, இதோட இது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்னது நார்மலை விட மினிமத்தோட டெஸ்ட்டில் எல்லாமே ஹை லெவலில் காட்டுது. அப்போ இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட வியாதி சுகமாகலை போல், அப்போ நம்ம இன்னும் வியாதியில் தான் இருக்கிறோம் போல். பிசாசு பாருங்கள் ரொம்ப தந்திரமானவன். பிசாசு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவன் யூஸ் பண்ணுற ஒரே மெத்தடு தந்திரம் மட்டும்தான். எல்லோரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. பிசாசு யூஸ் பண்ணுற ஒன்றே ஒன்று தந்திரம் மாத்திரம்தான். மந்திரவாதிங்க மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க, பிசாசு தந்திரத்தை யூஸ் பண்ணுவான், கடவுள் சத்தியத்தை யூஸ் பண்ணுவார். ஸோ பிசாசு யூஸ் பண்ணுறது, மந்திரவாதி யூஸ் பண்ணுறது விட்டுருங்க. இங்கே நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன், என்னன்னாக்க தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறது வியாதியே இல்லை. இந்த மாலை வேளை கொஞ்சம் வாயை திறந்து யாரெல்லாம் பலவீனத்தில் சுகவீனத்தில் வியாதியில் இருக்கிறீங்களோ அவங்க மாத்திரம் உங்கள் உள்ளத்திலிருந்து எனக்குள்ளே இருக்கிறது வியாதியே இல்லை அப்படின்னு உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்களேன். எனக்குள்ளே இருக்கிறது வியாதியே இல்லை. அது தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது சுகமாக கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல உங்களுக்குள்ள வியாதியே இல்லைன்றதை நம்புங்க. சில பேர் வியாதி இருக்குன்றத ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. டாக்டரே கூட சரி கொஞ்சம் ரிப்போர்ட்டு பரவாயில்லம்மா, விட கொஞ்சம் பெட்டரான மாதிரி தெரியுது, கொஞ்சம் நல்லா பாருங்கள் டாக்டர். அடே எங்கள் அப்பா, இன்னும் என்ன நல்லா பார்க்குறது? இல்லை நீங்கள் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் விட எனக்கு கொஞ்சம் அந்த வியாதியினுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது போல் தெரியுது, அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள், கொஞ்சம் பவரான மாத்திரையை எழுதி கொடுங்க இவங்க டாக்டர்கிட்ட கேட்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிறது வியாதியே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறது வியாதியே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிறது வியாதியே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிறது வியாதியே இல்லை. அது பிசாசினுடைய தந்திரமாக இருக்கிறது. அந்த தந்திரத்தை தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது தேவன் ஊழியக்காரருடைய வார்த்தையை கொண்டு அந்த தந்திரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியதாக இருக்கிறார். தந்திரம் எபேசியர் எழுதுறாரு, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்போ பிசாசுகிட்ட இருக்கிறது எல்லாமே தந்திரம் தான். அவன் தந்திரம் என்ன பண்ணுவானாக்க இல்லாததை உங்ககிட்ட இருக்கிறத போல காமிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் கடவுள் உங்களுக்கு இருக்கிறதுன்னு காட்டுறது தான் தேவனுடைய வார்த்தை. பிசாசு இல்லாததை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருப்பான். தேவன் உங்களுக்கு உரியதை உங்களுக்கு உரியதாக காண்பித்து கொண்டே இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். பிசாசு எப்பயுமே உங்களுக்கு இல்லாததை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு வியாதி இல்லை, ஆனால் வியாதி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருப்பான். ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா தான் கடவுளுடைய வார்த்தை கேட்பீங்க, கடவுளுடைய வார்த்தை உள்ளே போகும், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வேலை செய்யும். அப்போ தான் புரிஞ்சுப்பீங்க, எனக்கு வியாதி இல்லை, நான் வியாதியில் இருக்க மாட்டேன், வியாதி எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் சுகத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்ற பேச்சு உங்களுக்குள்ளே எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் சுகத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறாரு, உனக்கு வியாதியே இல்லைன்னு முதல்ல சொல்லு. அந்த வெளியில் உட்காந்துருக்குற அம்மா சொல்லுங்கம்மா, எனக்கு வியாதியே இல்லை. ஆமென். சொல்லும் பொழுது அவங்க மூஞ்சில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். வியாதி இல்லைன்னு சொல்லும் பொழுது அவங்க சந்தோஷப்படுறாங்களே. வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்றதுக்கு தான் கர்த்தர் என்னைய வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், நம்ம சபையில் இருக்கிற மக்கள் நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியிலையும் வருத்தத்திலையும் வலியிலையும் இருந்தீங்கனாலும் இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறாரு. உனக்கு இருக்கிறது வியாதியே இல்லை, உனக்கு இருக்கிறது பலவீனமே இல்லை, உனக்கு இருக்கிறது சுகவீனமே இல்லை. நீ ஆரோக்கியமாக இருக்கும்படியாகத்தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அடுத்த வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்ததுக்கு 6 நாள் உண்டே, அந்நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றான். அங்கே ஒரு அதிக பிரசங்க இருக்கிறான். எங்கே ஒரு அதிக பிரசங்க இருக்கிறான்? ஜெப ஆலய தலைவன். யாருங்க அவன்? ஆமாம், அந்த தலைவன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹெட் வெயிட் வந்துடும். எங்கே போனாலுமே, எந்த இடத்துக்கு போனாலுமே. ஏன் அப்படின்னாக்க அது இயற்கையாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வர்றது. தலைவன் அப்படின்னாக்கா ஒரு ஹெட் வெயிட் வந்துடும். இவன் யாருனாக்கா ஜெப ஆலய தலைவன், அவனுக்குள்ள ஒரு ஹெட் வெயிட் இருக்குது. என்ன ஹெட் வெயிட் தெரியுங்களா? இயேசு ஓய்வு நாளில் சுகமாக்கிட்டாராம். என்னைக்கு சுகமாக்கிட்டாரு? ஓ,
6 நாள் யாரும் வரமாட்டாங்க ஆலயத்துக்கு. சில பேர் தான் வருவாங்க. 7ஆவது நாள் தான் நிறைய பேர் வருவாங்க. அன்னைக்கு தான் சுகமாக்கணும். அன்னைக்கு தான் இயேசு வேணும்னே ஆலயத்துக்கு போறாரு. அன்னைக்கு தான் பலவீனப்பட்டவங்கலாம் வருவாங்க, சுகவீனமானவங்களாம் வருவாங்க. அன்னைக்கு தான் சுகமாக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு போறாரு. இவனுங்க சொல்றாங்க 6 நாள் இருக்குல்ல, அப்போ வந்து சுகமாக்கிக்கலாம்ல, இன்னைக்கு வந்து சுகமாக்கிட்டு இருக்கிறீங்க. சரி 6 நாள் யார் சுகமாக்குறா உன்னைய? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மதுரையில் மீனாட்சி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே லட்சுமி மகால்னு ஒரு மகால் இருக்குது. அங்கே தான் எங்கள் பெரிய அக்காவுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் பாய் ஒருத்தர் இருப்பார். நல்லா தாடி வச்சுட்டு இருப்பார், ஃபுல்லாக மயில் தோகைலாம் வச்சுருப்பார், சாம்பிராணி விபூதி என்னமோ வச்சுருப்பார். அங்கே போனோன்னே இந்த காற்று கருப்பு பிடிச்சவங்க, பேய் பிடிச்சவங்க, பயந்தவங்க, சாப்பிடாத பிள்ளைங்க, அழுதுகிட்டே இருக்கிற பிள்ளைங்க, அதெல்லாம் அப்படியே அவங்க அம்மா அப்பா கூட்டு வந்து ரோட்டில் நிற்பாங்க, வரிசையாக நிற்பாங்க. அவர் பார்த்தானுக்கு அவர்கிட்ட போய் வெயிட் பண்ணி நிற்கணும். நைட்டு 12 மணி வரைக்கும் போகும். அது அங்கே டெய்லி நடக்கும். போன உட்காந்துருப்பார். போனால் என்னாச்சு, குழந்தை 2 நாள் அழுதுகிட்டே இருக்கியா, சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே பார்ப்பார், உத்து பார்ப்பார். ஏற்கனவே அந்த குழந்தை பயந்து போயிருக்கும். இவர் உத்து பார்க்கறதுக்கு இன்னும் பயந்து போயிடும். உத்து பார்ப்பார், சிதான் சக்குன்னு எடுப்பார். அந்த மயில் தோகெல்லாம் இருக்கும், அதை எடுத்து சட்டு 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 அடிப்பார். அடித்து தண்ணி எடுத்து மூஞ்சில் பலான்னு அடிப்பார். அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி கூட்டு போங்க, போயிடுச்சு அப்படின்வாங்க. வந்தவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. 2 நாள் அழுதுட்டு இருந்த புள்ள இதுக்கப்புறம் அழுகாது அப்படின்ட்டு மனமகிழ்ச்சியோடு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இருந்த நாட்கள் போல இஸ்ரேல் மக்கள் அன்னைக்கு வாழ்ந்த நாட்களில் ஜெபாலய தலைவன் சொல்கிறான், உங்களுக்கு 6 நாள் இருக்கே, அன்னைக்கு வந்து சுகமாக்கிக்க வேண்டியதானே. சரி யார் சுகமாக்குறா? 6 நாள் மக்கள் வருவாங்க. சுகமாக்குறது யாரு? அன்னைக்கு யார் சுகமாக்குனாங்க? இஸ்ரவேல் தேசத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் மக்கள் சுகமாக்கப்பட்டதையே, தெய்வீக சுகத்தையே அனுபவிக்க கூடியவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பைபிளில் படிச்சிருக்கீங்களா? இயேசு வர்றதுக்கு முன்னாடி சுகமான மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்குதா? இயேசு வந்த பிற்பாடு தான் ஆலயத்தில் சுகமாக்குறாரு. ஏன் சுகமாக்குறாருனாக்க, நீங்கள் சுகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் இயேசு சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ இந்த ஜெபாலய தலைவன் சொல்கிறான், 6 நாள் சுகமாக்கிக்கலாமே, இன்னைக்கு வந்து ஏன் சுகமாக்குறீங்க? 7ஆம் நாள் தான் சுகமாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடுத்த வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவித்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? என்ன சொல்றாரு பாருங்க. டேய் மட சாம்பிராணி, உன் வீட்டில் ஒரு ஆடு மாடு வளர்க்குறடா, அந்த ஆடு மாடுக்கு தண்ணி தவிக்குது அப்படின்னாக்கா ஓய்வு நாளில் தண்ணி காட்ட மாட்டியா? தண்ணி வைப்பல அந்த மாடு கத்துது, ஆன்னு கத்துது. அந்த சவுண்டு கேட்கும் பொழுது பக்கத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விதமான ஒரு உணர்வு உண்டாகுது. அந்த மாட்டுக்கு உணவோ தண்ணியோ தேவைப்படுது போல, போய் வைக்க மாட்டாங்களான்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டாண்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாய் கத்திக்கிட்டே இருக்குது, ஓன்னு. வயசான ஆளுங்கள்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அந்த நாய் அடிச்சு கொல்லுங்க, அடிச்சு கொல்லுங்க, அடிச்சு கொல்லுங்க. ஏன்? நாய் கத்துனால வயசான டிக்கெட்லாம் போய் சேர்ந்துடும் போல இருக்குது. டெய்லி பார்க்குறேன், கரெக்டாக ஒரு 8-8:30 மணிக்கு நாய் கத்த ஆரம்பிச்சிருது. ஒரு மணி நேரம் அது ஒரு பாட்டு கிளாஸ் மாதிரி கத்திக்கிட்டே இருக்குது. பார்க்குறவங்களாம் ஆடுது. எந்த டிக்கெட்டு போக போதோ, எவன் போக போகிறான்னு பயத்தில் இருக்குது. அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தில் இருந்த மக்கள் சொல்கிறாங்க, இயேசு சொல்கிறாரு, உன் வீட்டில் ஓய்வு நாளில் ஒரு மாடு கத்துதுனாக்க அப்படியே கல்நெஞ்சக்காரனா இருப்பியா? போய் அந்த மாட்டை உன்னால தண்ணி காட்ட மாட்டே அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, எடுத்து பாருங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய். இங்கதான் இயேசு பச்சையா பேசுறாரு. என்ன பேசுறாருங்க? ஆமா, சம்டைம்ஸ் இயேசு பச்சையா பேசியிருக்கிறார். அதுல ஒரு சம்பவம் தான் இது. இயேசு சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். ஹல்லேலூயா. வசந்த படிக்கும்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் உண்டாச்சு. இயேசு என்ன சொல்றாருனாக்க, சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி, இவ யாருங்க? அது இப்படி சொல்லலாம், சுகத்துக்கு சொந்தக்காரி. எல்லாரும் சொல்லுங்களேன், சுகத்துக்கு சொந்தக்காரி. யாரும் சொல்லாததுனால வியாதிக்கு வேலைக்காரியாக இருந்தால் 18 வருஷமா கூன் வியாதியில இருந்தாவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு சில பேருக்கு ஏதாச்சும் வெயிட் தூக்கும் பொழுது மூச்சு பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு பிடிச்ச உடனே குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது, மூச்சு பிடிச்சிருச்சு. இப்போ மூச்சு பிடிச்ச நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வைப்பீங்க. உங்களால் குனிய முடியாதனால என்ன பண்ணுவீங்கனாக்கா அப்படியே உட்காந்து அப்படியே எழுந்திருப்பீங்க. இப்போ என்னாச்சுனாக்கா உங்கள் எலும்பு லாக் ஆனபடினால உங்களால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாமல் இருக்கிறீங்க. ஆனால் இவ 18 வருஷமாக கூனியாகவே இருக்கிறாள்.
வியாதியிலேயே இருக்கிறாள், வருத்தத்திலேயே இருக்கிறாள். என்ன சொல்றான்னா இயேசு, சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த, ஹல்லேலூயா, இந்த மாலை வெள்ள கர்த்தர் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. அவளை 18 வருஷமா சாத்தான் கட்டி இருந்தான். அதனால அவ தன் சரீரத்தில் இருந்தது சாத்தானுடைய கட்டுன்னு தெரியாம அது ஒரு வியாதி என்று உணர்ந்து கொண்டு அதை சுகமாக்குவதற்காக பல மருத்துவர்களிடத்தில் போய் கூட சுகமாகாம இது வாழ்க்கை முழுக்க இப்படித்தான் இருக்குன்ற மனநிலைக்கு வந்துட்டா. ஆனாலும் அவள் வந்து தேவனுடைய ஜெப ஆலயத்தில் உட்காரும் பொழுது நான் சொல்லுகிறேன், அவர் சரீரத்தில் இருந்தது வியாதியே இல்லை, அது சாத்தானுடைய கட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நான் சொல்லுகிறேன், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னாக்க சுகத்துக்கு சொந்தக்காரிய பிசாசு என்னவா மாத்தி வச்சிருக்கிறான் அப்படின்றத இயேசு பார்த்து அவளுடைய அவல நிலையை அறிந்து அவளை விடுதலையாக்க கூடியவராக இருந்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எல்லாம் சுகத்துக்கு சொந்தக்காரிகளாக இருக்கிறீர்கள், சுகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். சுகம் உங்களுக்கு உரியது. ஹல்லேலூயா. சுகம் உங்களுக்கு உரியது. உங்க சரீரத்தில் இருக்கிறது வியாதியே இல்லை. நான் சொல்றேன், வியாதியே இல்லை, அது சாத்தானுடைய கட்டு. அந்த சாத்தானுடைய கட்டு எதுல உடையும் தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையில உடையக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினாலே உடையக்கூடியதாக இருக்குது. என்கிட்ட இந்த வியாதி இருக்குது, இத்தனை வருஷமா இந்த வியாதி இருக்குது, எப்படி இருந்தேன்னா இந்த வியாதினால எப்படி ஆயிட்டேன் பாருங்க, இன்னைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படிப்பட்ட மனநிலைக்குள்ள தயவுசெய்து போயிடாதீங்க. நீங்கள் சுகத்துக்கு சொந்தக்காரங்க, நீங்க ஆபிரகாமின் குமாரத்தி, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீங்க, அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சுகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினாலே வியாதி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. 18 வருஷமா அவளை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு. இயேசு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால், ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று இயேசு சொன்ன உடனேயே அவளுக்குள்ள அந்த சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படும் பொழுது தேவன் விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் குடும்பத்தில் யாராச்சும் வியாதியில் இருப்பார்கள் என்றால் அவர்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், உன் சரீரத்தில் இருக்கிறது வியாதியே இல்லை, அது சாத்தானுடைய கட்டு தான், அந்த கட்டை உடைக்கிறது தான் என் தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரம் தான் முடியும் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளினாலே சுகமாவாயாக என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் அநேகரை சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சுகத்தை கொடுக்கிறது நீங்க கிடையாது, நானா சுகத்தை கொடுக்குறேன்? உங்களால சுகத்தை கொடுக்க முடியுமா? கையில் வச்சிருக்கிற 100 ரூபாய் ஒரு 10 ரூபா கொடுக்கனாலும் யோசிக்கிறது. சுகத்தை கொடுக்க போறீங்க நீங்க, உங்களால சுகத்தை கொடுக்க முடியாது. ஏசு சொன்னா, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். சுகத்தை கொடுக்கிறது அவர் தான். நீங்க ஒரு சேனலா இருக்கிறீங்க, நீங்க அதனுடைய வாய்க்காலா இருக்கிறீங்க. ஆகையினால நீங்கள் பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வியாதியில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறது வியாதியே இல்லை, அது பிசாசினுடைய கட்டு, இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டு உடைக்கப்படுவதாக என்று நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் அவர்களை விடுதலையாக்கி சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் அந்த மாலை வேளையில கர்த்தர் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உனக்குள்ள இருக்கிறது வியாதியே இல்லைடா, உனக்குள்ள இருக்கிறது வியாதியே இல்லை, உனக்குள்ள இருக்கிறது வியாதின்னு உன்னை நம்ப வச்சிருக்கிறாங்க, மருத்துவர்கள் நம்ப வச்சிருக்கிறாங்க, உன் சரீரம் உன்னை நம்ப வச்சிருக்குது, நீ அனுபவிக்கிற பலவீனங்கள், அந்த வலி, நீ வியாதியில் இருக்கிறது உன்னை நம்ப வைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் இங்கே ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நான் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை விதைக்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என்னவென்றால், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறது வியாதியே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்துல உங்களுக்குள்ள வியாதி இருக்கு அப்படின்றத நம்ப வைக்கிறதுக்கு நிறைய காரியம் நடந்துகிட்டே இருக்குது. உங்க உடம்புல இருக்கிற சிம்டம்ஸ் சொல்லுது நீங்க வியாதியில் இருக்கீங்கன்னு சொல்லுது, நீங்க அனுபவிக்கிற வலி சொல்லுது நீங்க வியாதியில் இருக்கீங்கன்னு சொல்லுது, ரிப்போர்ட் சொல்லுது நீங்க வியாதியில் இருக்கீங்கன்னு சொல்லுது, டாக்டர் தொட்டு பார்த்துட்டு சொல்றாரு நீங்க வியாதியில் இருக்கிறீங்கன்னு. இத்தனை காரியங்கள் அனைத்தும் நீங்கள் வியாதியில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களை நம்ப வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் வார்த்தை சொல்லுகிறது, உனக்குள் இருப்பது வியாதியே இல்லை. ஹல்லேலூயா. சார், இதான் சார் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வியாதியிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? முடியாது.
நீ நீடித்த நாட்கள் அந்த பூமியில வாழ்ந்திருப்ப. என்னுடைய பரிபூர்ணமான சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் வியாதி உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு அந்த ஆபிரகாமின் குமாரத்தியை 18 வருஷமாய் கூனியாக இருந்தவளை இயேசு பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் கைகளை வைத்து அவளை சுகமாக்கினது உண்மை என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஸ்டோரி உண்மை நம்புறீங்க? அம்புலி மாமா கதை கிடையாது. என்னது? ஆமா, அம்புலி மாமா கதை கிடையாது. சின்ன வயசுல நாங்கெல்லாம் படிப்போம் அம்புலி மாமா கதைன்னு சொல்லிட்டு. ஒரு மரத்துல வந்துட்டு ஒரு பேய் இருக்கும், அதை ஒருத்தனால மட்டும்தான் தடுத்த முடியும். அப்படிப்பட்ட கதைகளை பற்றி இங்கே பேச வரல, கட்டு கதைகளை பேச வரல. தேவன் இந்த பூமியில் வாழ்ந்து செய்து காட்டின உண்மை சம்பவத்தை உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. 18 வருஷமா ஒரு பொண்ணு தன் சரீரத்தில் வியாதி இருக்குன்றதை நம்ப வச்சு, அவனால் நிமிர முடியாதுன்றதை நம்ப வச்சு, பிசாசு அவளை குனிஞ்சே வைத்திருக்க செய்தது உண்மை என்றால், இயேசு ஒரே வார்த்தையில் 18 வருஷமாய் அவன் நம்பிக்கொண்டிருந்த காரியத்தை ஒரே வார்த்தையில் இயேசு உடைத்து எறிந்தார். இந்த மாலை வேளை நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிறது வியாதியே இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிறது வியாதி இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிறது சரீர பலவீனம் இல்லை. உங்களால இதை செய்ய முடியாது, உங்களால இதை கொடுக்க முடியாது, உங்களுக்கு இது வராது, உங்களுக்கு இது நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? இது எல்லாம் உங்களை நம்ப வைப்பதற்கான தந்திர வார்த்தைகள். அந்த தந்திர வார்த்தைகளை உடைத்து எறிந்து இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உன் சரீரத்தில் இருப்பது வியாதி அல்ல, உன் சரீரத்தில் இருப்பது பலவீனம் அல்ல. உனக்கு இது நடக்காது, வராதுன்னு 1000 பேர் சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உனக்கு எல்லாம் வரும். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, எனக்கு படிப்பு நல்லா வரும். வாயிலே வர மாட்டேங்குதா? சரி, நான் மைக்கை கீழே வச்சிடறேன். எனக்கு படிப்பு நல்லா வரும். சரி, படிப்பு வராது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பா மாதிரி தான். அவங்க அப்பா என்ன பெரிய கலெக்டருக்கா படித்தார், 8வது. அவங்க தாத்தா 3வது, 8 வருஷம் படிச்சிருக்கிறாரு. 3வது 8 வருஷம் படிச்சுக்கிறாரா? 3வதே பாஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறார் தாத்தா. அவங்க அப்பா 8வது ஃபெயிலு. இந்த லட்சணத்தில் இவன் மட்டும் என்னத்தை படித்து கிழிச்சிட போகிறான் நம்ப வைக்கிறாங்க மைண்டில். அவன் யோசிக்கிறான், தாத்தா 3வது 8வது 8 வருஷம் படிச்சிருக்கிறாரு, அப்பா 8வதுல ஃபெயிலாக இருக்கிறாரு, நம்ம தட்டி தடுமாறி 10வது பாஸ் பண்ணிட்டோம், இதுவே ஒரு பெரிய தெய்வீக செயல், இதுக்கும் தாண்டி நம்ம படிக்கணுமா அப்படின்ற மனநிலைக்குள்ள வந்துடக்கூடாது. நான் சொல்கிறேன், 1000 பேர் சொல்லியிருக்கலாம். உங்கள் ஆசிரியர் சொல்லலாம், இல்லைடா உனக்கு கணக்கு வரல, உனக்கு சயின்ஸ் வரல, உனக்கு இந்த சப்ஜெக்ட் வரல, உனக்கு இது வரல, நீ என்ன பயிற்சி பண்ணாலும் எனக்கு வராதுடா அப்படின்ட்டு நண்பர்கள் சொல்லலாம், ஆசிரியர்கள் சொல்லலாம், பெற்றோர் சொல்லலாம், உறவினர்கள் சொல்லலாம். 1000 பேர் ஒரு தப்பான விஷயத்தை உங்களை நம்ப வைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆலயத்தில் வந்தீங்கன்னா தான் கடவுள் சொல்லுவார், டே என்னடா 1000 பேர் 1000 பேர் சொல்றதையே தாண்டி என் வார்த்தையை நீ நம்புனாக்க அந்த 1000 பேர் மூஞ்சிலே கரிய பூசுற மாதிரி உன் தலையை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ படிச்சு நல்லா வருவடா, நீ மேலே வருவ, நீ டாப்ல வருவ. உன் குடும்பத்தில், உன் சந்ததியில், உங்களுடைய ஜென்ரேஷன்ல யாருமே படிக்க முடியாத உயர்ந்த படிப்பை உன்னை தேவன் படிக்கும்படி செய்வார். ஈசாயினுடைய மகன், கடைசி மகன் யாருங்க? ஆமா, ஈசாயினுடைய கடைசி பையன் கடைக்குட்டி என்னதுங்க, கடைசி ஆள். வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அந்த வீட்டில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. அவனுக்கு யாரும் பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவனை ஒதுக்கி தட்டாங்க. கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து மேய்க்க சொல்கிறாங்க. புறக்கணிக்கப்பட்டவனா, ஒதுக்கப்பட்டவனா, மரியாதை இல்லாதவனா, கனம் இல்லாதவனா, ஸ்விக்கி பாயா, ஜொமோட்டோ பாயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வாழ்க்கை அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, அவங்க அண்ணன்லாம் பெரிய ஆளுங்களாயிட்டாங்க, நீ என்ன செய்ய போகிற, நீ என்ன நடத்த போறியோ, எப்படி வாழ போறியோ, இந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறது அவங்க வாழ்க்கையாக இருக்க போகுதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா சொன்னார், இது உருப்படாத கேஸு. சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க அண்ணன்லாம் அவங்க அப்பா பெரிய ஆள் ஆக்கிட்டாரு, அவனை மட்டும் விட்டுட்டாரு பத்தியா, அவன் லைஃப் என்ன ஆக போகுதோ தெரியல. அவனை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, உன் எதிர்காலம் என்ன ஆக போகுதோ தெரியலப்பா, நீ எப்படி இருக்க போறியோ, என்ன செய்ய போறியோன்னு. ஆனால் 1000 பேரை அவன் கவனிக்கவே இல்லை. அவன் ஒன்று செஞ்சான் தெரியுங்களா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளை உண்மையாக மேய்த்து கொண்டு ஒரு விஷயம் கரடியும் சிங்கமும் பிடிச்ச பொழுது உயிரை பணைய வச்சு அதை காப்பாற்றி அந்த ஆடுகளை மேய்க்கிற நேரத்திலெல்லாம் தன் தேவனை துதித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. 1000 பேர் 1000 காரியங்களை சொன்னாலும்
நீங்கள் என்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் என்னை உயர்த்துவீங்க. இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ண போகிறதில்ல. நான் உங்களை மட்டும் நோக்கி பார்க்குறேன். நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீங்க என்று சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டே வந்தான். அவங்க அண்ணன்களை எல்லாம் படையில் படை வீரர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் தாவீதை கடவுள் என்னவா மாற்றினாரு? படை தலைவனா மாத்தினாரு. அடுத்து தேசத்தின் ராஜாவாக தேவன் மாத்தினார். ஹல்லேலூயா. இந்த எக்ஸாம்பிள் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? 1000 பேர் உனக்கு நடக்காது, உனக்கு வராது, நீ படிக்க மாட்ட, உனக்கு படிப்பு வராது, நீ பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். படிக்கிற பிள்ளைங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் கடவுளை பிடிச்சிக்கிட்டீங்கனாக்க, கடவுளை நம்புனீங்கனாக்க, கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிச்சிங்கனாக்க, உங்கள் சந்ததியில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கான ஆற்றலை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 18 வருஷமா பெரும்பாடோட வாழ்ந்து கொண்டு இருந்தா அவங்கள்ட்ட போய் சொல்ல ஆளு கிடையாது. நீ ஆபிரகாமின் குமாரத்தி, உனக்குள்ள இருக்குது வியாதி இல்லை, பிசாசினுடைய கட்டு விடுதலையாகுன்னு சொல்லி அவளுக்கு சொல்ல ஆள் கிடையாது. இயேசு சொன்ன பொழுது அவள் விடுதலையாய் தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. இந்த இரவு வேளை நான் சொல்றேன், வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, எனக்குள்ள இருக்கிறது வியாதியே இல்லை, எனக்குள்ள இருக்கிறது வியாதியே இல்லை. சாதிக்க கத்துக்குங்க, சாதிங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள், சம்பவங்கள், காரியங்களுக்கு எதிராக சாதிக்க பழகுங்கள். நின்று சொல்லுங்க, இல்ல வியாதி இல்ல, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆரோக்கியமா தான் இருப்பேன். எனக்கு இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நம்பாதீங்க சார், பொய்யை நம்பாதீங்க. இந்த உலகம் பொய்யை நம்ப வைக்க பெரிய பெரிய டிராமாலாம் பண்ணோம். ஆனால் தேவன் தன்னுடைய சத்தியத்தை நம்ப வைக்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுவார். ஆலயத்தில் நீங்கள் உட்காரும் பொழுது உங்களோடு கூட தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தர் இடத்துல பேசுகிறார். படிக்கிற பிள்ளைகளை நான் சொல்கிறேன், நம்ம சபைக்கு வருகிற பிள்ளைங்க பெரிய ஆளாக வருவீங்க. ஹல்லேலூயா. பெரிய ஆட்களாக வருவீங்க. கிரீன் சிக்னேச்சர் போடக்கூடிய விதத்தில் பச்சை கையெழுத்து அப்படின்னாக்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காரியங்களை கொடுப்பாங்களாம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க தான் கிரீன் சிக்னேச்சர் கொடுப்பாங்களாம். நான் சொல்லுகிறேன், நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்க படித்து கிரீன் சிக்னேச்சர் போடக்கூடிய விதத்தில் உயர்வான ஸ்தானத்தில் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய ஆலயத்தில் வருகிற பிள்ளைகள் பச்சை கையெழுத்து போடக்கூடிய அளவில் அதிகாரம் உள்ள இடத்துல தேவன் உட்கார வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதுக்கு சாட்சி சொல்லுங்க சார். யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, சாட்சி கொடுக்கட்டா? தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு என்னவா கொண்டு போகப்பட்டாங்க? டூரிஸ்டாவா? கையில் சங்கிலி போட்டு இழுத்துட்டு போனானுங்க சார். சங்கிலி போட்டு நடக்க வச்சே கூட்டு போனாங்களாம். பல 1000 கிலோமீட்டர் நடந்தே போனாங்களாம். போகும்போது தான் அவன் ஒல்லி ஆயிட்டானா. இஸ்ரவேல் தேசத்துக்கு நல்லா புஷ்டியும் பசுமையாக இருந்தாங்க. வனாந்தரத்தில் நடக்க வச்சு கூட்டு போகிறானுங்க. ஒல்லி எலும்பும் தோலும் ஆயிட்டாங்க. அவன் தான் ராஜா கூப்பிட்றாரு, செலக்ட் பண்ணி கூப்பிட்டு இவங்கெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல ட்ரைனிங் கொடுப்பான்றாரு. அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவங்க தேசத்தில் தானியேல் எங்கே உயர்த்தினாரு? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் அரசாங்கத்தில் உயர் பதவியில் கொண்டு போய் தேவன் உட்கார வைக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவங்க கூட இருக்க சொல்லியிருப்பாங்க எல்லாருமே, நம்மளாம் அடிமைகளாக வந்துட்டோம், தேசத்திலிருந்து கடவுளுக்கு நம்ம செஞ்ச துரோகத்தினால இன்றைக்கி அடிமைகளாக இருக்கிறோம், இந்த பாபிலோன் தேசத்தில் சாகிற வரைக்கும் நம்ம அடிமைகளாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்ச ஆளுங்கள்லாம் அடிமைகளாகவே செத்தானுங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக 4 வாலிபர்கள், தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்க மட்டும் விஷயத்தவங்களை சொல்கிறாங்க, இல்லை நம்மளை தேவன் எந்த இடத்துல கொண்டு போனாலும் நம்மளை மேலே கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்து இருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினாலே நாம் அடிமைகளாக வந்த தேசத்திலும் நம்மளை தேவன் ஆளக்கூடியவர்களாக மாற்றுவார் என்று சொல்லி அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். அந்த பிடிவாதம் உள்ள வாலிபர்களை யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் தேவன் உட்காரும்படி செய்தார். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அடிமைகள் இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிறது வியாதி இல்லை அப்படின்னு சொல்கிறேன்ல. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அடிமைகள் இல்லை, நாங்கள் ஆளுகிற ஜாதி. நீ கீழாயிராமல் நீ வாழாயிராமல். நான் கீழே இருக்க மாட்டேன் சார், நான் மேலே தான் இருப்பேன் சார். மேலே பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, வானத்து பூமியும் உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். நீங்க மேலே இருக்கிற ஜாதி, உங்களுக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆற்றல், தெய்வீக ஆரோக்கியம் உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். 18 வருஷமா வியாதி என்று நம்பிக்கொண்டு இருந்தவள் தெய்வீக சுகத்தை அடையக்கூடிய நாள் வந்த பொழுது அவள் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருந்தார். இயேசு அவளை சந்தித்தார். அவள் கிட்ட சொல்றாரு, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய்.
மாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. அநேகருடைய பலவீனங்கள் இன்றைக்கு விடுதலையாகிறது. இந்த நேரத்தில் நெருப்பில் பட்ட நூல் போல உங்களுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதி, வலி, வேதனைகளை தேவன் சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறது வியாதி அல்ல, உங்களுக்குள் இருக்கிறது தெய்வீக சுகம் கடந்து வருகிறது. உங்களுடைய சரீரத்தில் பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய உறுப்புகள் மாறப்போகுது, உங்களுடைய எலும்புகள் மாறப்போகுது, உங்களுடைய நரம்புகள், உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய சதைகள், உங்களுடைய செல்லுகள், உங்களுடைய தோல், உங்களுடைய முடி, உங்களுடைய நகம், உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தெய்வீக சுகத்துக்கு நேராய் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்குள் இருக்கிறது வியாதி அல்ல, உங்களுக்குள் இருக்கிறது தெய்வீக சுகம் என்று தேவன் இந்த மாலை வேளையில டிக்ளேர் பண்ணுகிறாரு. உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு உயிர் மீட்சியை உண்டாக்குகிறார். பட்டு போன மரம் மழை தண்ணீரை உள்வாங்கி அதனுடைய வேர்கள் தன் மண்ணை இறுக பிடித்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய சத்தை எடுத்து அது மறுபடியும் துளிர் விட்டு அது பூத்து காய்த்து கனி கொடுக்கிற அந்த ஒரு காட்சியை உங்களுடைய மைண்டில் கொண்டு வாங்க. இந்த மாலை வேளையில கர்த்தர் சில இடத்துல பேசி கொண்டு இருக்கிறாரு. நீ பட்ட மரம் கிடையாது, நீ பட்டு போன மரம் கிடையாது, நீ பூத்து குலுங்குகிற மரமாக உன்னை தேவன் பார்க்கிறார். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் மனிதர்களும் சம்பவங்களும் நீ பட்டு போன மரமாக இருக்கிறாய் என்று உன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. நீ பட்டு போன மரம் அல்ல, நீ பூத்து குலுங்குகிற மரமாக உன்னை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த காட்சியை உன் கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்து. அந்த மரம் எப்படி பூத்து குலுங்குகிறதோ அப்படி உன் சரீரத்திலே ஆரோக்கியம் பூத்து குலுங்கும், ஆசீர்வாதம் பூத்து குலுங்கும், நன்மைகள் பூத்து குலுங்கும். நீ அநேகருக்கு சாட்சியாக உன்னை தேவன் நிறுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம அந்த மாலை வேளையில கர்த்தர் ஸ்ட்ராங்கா பேசுற ஒரு காரியத்தை, நீங்க பட்டு போன மரம் இல்லை, நீங்க பூத்து குலுங்குகிற மரம். நீ அநேக சாதிகளுக்கு தகப்பனாக, நீ அநேக சாதிகளுக்கு தாயாக உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று தேவன் பேசி கொண்டிருக்கிறார். நம்புங்க மக்களை, கடவுளுடைய வார்த்தையை நம்புங்க. அந்த 18 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதியை நம்பிக்கொண்டே இருந்தா. ஆலயத்திற்கு வந்து ஒரே ஒரு இயேசுவனுடைய வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அவளுடைய 18 வருஷ வேதனை வலிய அந்த ஒரு வார்த்தை மாற்றி போட்டது. உண்மை என்றால் இந்த மாலை வேளை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீயும் 18 வருஷமா அனுபவித்து கொண்டிருக்கிற வேதனை வலியை இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார். நீ ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறபடினாலே நீ சுகத்திற்கு சொந்தக்காரி, நீ சுகத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய். உன்னுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வந்து இறங்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 நன்றி. தகப்பனே, இந்த மாலை வேளையில நாங்கள் மனதார நம்புகிறோம், எங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர். எங்களுக்குள் இருக்கிறது வியாதியே இல்லை. நாங்கள் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சுகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த ஜீவ வார்த்தை பேலன்ஸ் செய்யட்டும், இந்த ஜீவ வார்த்தை வேலை செய்யட்டும், இந்த ஜீவ வார்த்தை அவர்களை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றட்டும். கர்த்தாவே, சுகத்தை அனுபவிக்கட்டும், ஆரோக்கியத்தை அனுபவிக்கட்டும். கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலை செய்களுடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், புதிய வேலைகள் இயேசுவின் நாமத்தினாலே கிடைக்கட்டும், புதிய வருமானங்கள் உண்டாகட்டும், புதிய கர்த்தாவே இடங்களை வீடுகளை வாங்க பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக, புதிய தொழில்களை தொடங்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக, புதிய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேலை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,